டெத் ஆஃப் எ யூனிகாங்கிற படம் வந்திருக்கு. இந்த டெத் ஆஃப் எ யூனிகாங்கிற படத்தில் வந்து அவங்க ஃபேமஸான வெட்னஸ்டே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே வந்து இவங்கள தான் வந்து காட்டுறாங்க. இவங்க செலக்ட் பண்ணுற படம் வந்து சில படம் வந்து ஓகேவா இருந்தாலும், சில படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேஜிக்கலாகவும் அட்வென்ச்சராக இருக்க மாதிரி தான் வந்து படத்தை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த படமும் வந்து ஒன்று. யூனிகார்ன் வந்து இப்போ இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. யூனிகார்ன் வந்து நல்லதாக மட்டும்தான் இருக்குமா, கெட்ட யூனிகார்னாக இருக்காதா அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. இதில் வந்து மெயினாக என்ன கதை வந்து சொல்ல வராங்கன்னா, யூனிகார்ன் வந்து ஒன்று மட்டும் கிடையாது, ஒரு 2, 3 இருக்குது. யூனிகார்னுக்கு வந்து சும்மா கொம்பு மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்ல வராங்க. ஃபஸ்ட்டு அந்த யூனிகார்ன் செத்த யூனிகார்னை வந்து பார்க்கும்போதுமே உங்களுக்கு முன்னாடி நடக்க போகிறது எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வருது. இவங்க அந்த யூனிகார்ன் வந்து கடைசியில் வந்து இவங்க பழி வாங்குறது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் யூனிகார்ன்னா நல்ல யூனிகார்ன் மட்டும் இருக்காது, நல்லா பறக்கிற யூனிகார்ன் மட்டும் இருக்காது, அதுக்கு மேஜிக்கல் பவர்ஸும் இருக்குது, அப்புறம் அதோட கெட்ட வெர்ஷனும் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அந்த யூனிகார்ன் மொத்தம் 1 மட்டும் இருக்காது, 2, 3 இருக்கும். அதில் அவங்க அம்மா யூனிகார்னோ இல்லை அவங்க அப்பா யூனிகார்னோ வந்து அதோட குட்டி யூனிகார்னை வந்து கொண்டதுக்காக வந்து பழி வாங்க வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயும் வந்து அது யூனிக்கான வேறு கலரில் வந்து காமிச்சிருப்பாங்க. வயலட்டாகவும் அப்புறம் டார்க் வயலட்டு, ரெட் கலரில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க காரில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மலைப்பகுதியில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த யூனிகார்னை வந்து இடிச்சிடுறாங்க. அந்த யூனிகார்னை இடித்து அது இறந்துடுது. இறந்ததுக்கப்புறமா அதோட அம்மா யூனிகார்னை வந்து பழி வாங்குற வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அந்த யூனிகார்னுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்களா, இல்லாட்டி காரில் எடுத்து வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அடிப்பட்ட யூனிகார்னை வந்து வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் பேய் படமாட்டிக்கும் கொஞ்சம் காட்டுறாங்க. ஆனால் வந்து அந்த ஹீரோ வந்து அந்த உண்மையான விஷயத்த வந்து அவங்க சொந்தக்காரங்கிட்ட வந்து மறைக்கிறாங்க. ஒரு வெக்கேஷனுக்காக தான் வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. ஆனால் அந்த வெக்கேஷனில் போகும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஆகிடுது. ஹார்ஸ் வந்து அடிபட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரில் வந்து பேய் இருக்க மாதிரி வந்து சத்தம் வருது. ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட்டான யூனிகார்னோட சத்தம் தான் அது. அந்த யூனிகார்னோட கொம்பெல்லாம் தெரிஞ்சு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. என்னப்பா அது கொம்பெல்லாம் இருக்குது, என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தரை யோசிக்கிறாங்க. அப்போ அது கண்டிப்பாக வந்து கொம்பு வச்ச யூனிகார்ன் தான், கொம்பு வச்ச குதிரை தான் அப்படின்ட்டு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. இது வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போதுமே தெரியுது சாதாரண குதிரை இல்லைன்ட்டு, இதுக்கும் மேஜிக் பவர்ஸ் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா கார் இடித்தும் ரத்தம் கசிஞ்சும் அது வந்து உயிரோடு இருக்குது. ஒன்று அது பேயாக வந்து இருக்கணும், இல்லாட்டி வந்து அதுக்கு வந்து தானே ஹீல் பண்ணிக்கூடிய அந்த பவர் இருக்கணும். அதனால தான் வந்து அந்த செத்ததுக்கப்புறமும் காரோட டிக்கியில் வச்சதுக்கப்புறமும் அந்த உயிரோட வந்து கொம்பை வந்து கொடுத்து காருக்கு வெளியில் அப்படி வந்து டேரக்டர் வந்து காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா, இதோட அம்மாவோட யூனிகார்ன் வரலான்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க அம்மாவோட யூனிகார்ன் வந்து கிளைமேக்ஸில் வந்து வரும். கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அது ஒரு வயலட் கலரும் பிளாக் கலரும் கலந்த மாதிரி வந்து இருக்கும். அது நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக மிரட்டும். இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, எல்லாத்தையுமே திகில் படுத்துறது வந்து அதுதான். அப்புறம் அங்கே இருக்க சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க யூனிகார்னோட பிளட்டை வச்சு இவனுங்க வேறு புதுசாக அந்த குதிரையை உருவாக்கியிருக்கலாம், இல்லாட்டி எண்ணெயாகவும் சேர்த்து அப்படி கூட ஒரு சயின்டிஃபிக்காக வந்து கூடயும் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி வந்து இது ரிசர்ச் பண்ணுறதுனால அது பிடிக்காம இதோட சிக்னல் வந்து அந்த யூனிகார்னை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்க சிக்னல் வந்து பெரிய யூனிகார்னுக்கு வந்து போயிருக்கலாம். அந்த சிக்னல் தெரிஞ்சு கூடயும் அந்த வவ்வாலுங்கெலாம் சிக்னல் கொடுக்கல, சோலார் சிக்னல் அந்த மாதிரி சோனார் எக்லிப்ஸ் சிக்னல் கொடுத்து அந்த பெரிய குதிரையை வந்து வர வச்சுருக்கலாம். அந்த பெரிய குதிரை தான் வந்து கருப்பும் இலட்டுமாக கலந்த மாதிரி வந்து குதிரையாக வந்து இருக்கும். அதான் வந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிடும், டாக்டர் எல்லாத்தையுமே கொன்றும், அங்கே இருக்க ரிசர்ச் லேபே மொத்தமாக வந்து அழிச்சிடும். அந்த மாதிரி வந்து காட்டுறாங்க. டெத் ஆஃப் எ யூனிகார்னுங்கிறது வந்து அதனால தான் வந்து வச்சுருக்காங்க. டெத் ஆஃப் எ யூனிகார்னுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே யூனிகார்ன் செத்தது மக்கள்னால தான், அந்த மாதிரி வந்து இன்டெரக்டாக உணர்த்துறதுக்காக அந்த டெத் ஆஃப் எ யூனிகார்ன் வந்து பேர் வச்சுருக்காங்க அந்த படத்துக்கு.